குருபியோ நமஹ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எதிர்பாராத ஒரு சம்பவம், சொடுக்குங்கிற படம். செப்டம்பர் 3ஆம் தேதி போன வருஷம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஹாஸ்பிட்டல் கேரில் தான் இருந்தாங்க எங்கள் அம்மா. காமராஜ் டைரக்டர் வந்து எனக்கு 30 வருஷமாக ஃப்ரெண்டு. இன்னும் சொல்ல போனால் காமராஜோட கல்யாணத்தில் நான் கையெழுத்து போட்டிருக்கேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ செப்டம்பர் 3ஆம் தேதி அம்மா இறந்து அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது காமராஜ் ஃபோன் பண்ணி, மச்சி அம்மாவோட பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிருக்கு, இந்த படம் நான் மலேசியாவில் ஷூட் பண்ண போகிறேங்கிறது அன்னைக்கு நடந்த நிகழ்வு. ஸோ எங்கள் அம்மாவோட பரிபூர்ண பிளெஸ்ஸிங்ஸ் வந்து காமராஜுக்கு இருக்குது. அப்படி தான் அந்த படத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தது வந்து லிங்குசாமி சார் அண்ட் சரண் சார். லிங்குசாமி சார் ஆஃபீஸில் தான் டிஸ்கஷன், லிங்குசாமி சார் ஆஃபீஸில் தான் சாப்பாடு. 2 most wonderful gentlemen in the film industry. நான் ரீசெண்டாக மீட் பண்ணது வந்து லிங்குசாமி சார் அண்ட் சரண் சார். தேங்க்யூ போத் ஆஃப் யூ சார். வித்தார்த்து சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்புறம் நடந்ததை பற்றிலாம் சொல்லிட்டாரு. இதில் என்னன்னா, ஒரு சில கதைகள் வந்து அந்த கதாபாத்திரத்தை தேடும் அப்படிம்பாங்க. அதுதான் நடந்தது. அப்படிதான் கையால் வந்து உள்ளே வந்தாங்க இந்த படத்துக்கு. அண்ட் she has done a wonderful job. It's a little sad that she is not here today. She is not well. அதான் அவங்க வரல. அப்புறம் எங்கள் டீமில் வந்து ஒரு நடிப்பு ராட்சசி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் ரட்சிதான்னு பேர். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மர், எக்ஸ்ட்ராடினரியா ஒரு எக்ஸென்ட்ரிக் ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். பிகாஸ் ஷீ ஹோல்ட்ஸ் த ஃபில்ம் ஸோ மச். அண்ட் அந்த ராட்சசிக்கு எதிராக ஒரு ராட்சசனும் இருக்காரு, அதுதான் நட்டி சார். அவங்க காம்பினேஷன்லாம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ போட்டி இருந்தது. அதே மாதிரி விதார்த் பிரதர் சொன்ன மாதிரி ஹீரோயின் இல்லாமல் அப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஹீரோயின்லாம் இருந்திருக்காங்க, அவங்க மனசில் இருந்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். டார்லிங் பிரதர், ஐ காட் அ டார்லிங் பிரதர் இன் திஸ் ஃபிலிம். சொடுக்கு. தேங்க்யூ டார்லிங். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் முத்துக்குமார் சார் அண்ட் தத்து கணேசன் சார். முத்துக்குமார் சார்லாம் வந்து இவ்வளோ ஒரு நல்ல ப்ரொடியூசர்லாம் சினிமாவுக்கு வரணும் இருக்கணுங்கிறது வேண்டுதல். தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸை கெடுத்துடாதீங்க, கரெக்ட் பண்ணாதீங்க. அவர் நல்லவராக இருக்காரு, இருக்கட்டும். சிரிக்காதீங்க பிரதர். வெங்கட் பிரபு சார் அங்கே சிரிக்கிறாரு. அண்ட் தத்தோ கணேசன் சார் வந்து அவர் காலையில் அவருக்கு இது மெசேஜ் வரும், தலைவா எப்படி இருக்கீங்க தலைவா அப்படிங்குவாரு. அந்த உற்சாகம். அண்ட் தேங்க்யூ தத்தோ ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹியர். ஆல் த டெக்னீஷியன்ஸ் இன் திஸ் ஃபிலிம், உதயகுமார் சார், எடிட்டர் ராமராவ் சார், எல்லாருமே. ஆர்டிஸ்ட் வைஸ் சொல்லணும்னா இங்கே நம்ம தேவகனி அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ண ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா நடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. இது ஒரு தமிழ் படம், மெட்ராஸ்லேருந்து வந்த படமாக நான் அதை பார்க்கல. மலேசியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இருந்த டெக்னீஷியன்ஸ், இங்கே இருந்த காஸ்டியூமர்ஸு, இங்கே இருந்த லைட்மேன் சப்போர்ட்டு, ப்ரொடக்ஷன், எங்களுக்கு சோர் போட்ட ரவி, ஜெகன், இந்த மாதிரி நிறைய பேர், மஹீன் லைட்ஸ் அண்ட் அதர் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கபாலி டேவிடும், பூச்சாண்டி புகழ், தினேஷும் எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் ஜெர்னி. Malaysia is always a place which we love, and please continue loving us and supporting us. Last but not the least, இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றியாகணும், அதுக்கு வந்து நீங்களாம் தான் ஒத்துழைக்கணும். என்னோட நண்பன் காமராஜ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய வெற்றிகளை பார்த்து
இன்னும் பெரிய படங்கள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்கள் மியூசிக் டைரக்டர் அபிஷேக், nice meeting you and nice working with you, Abhishek. And last but not the least, my dear other brother, Venkat Prabhu. Venkat Prabhu sir, எனக்கு அவர் ஹோஸ்ட் பண்ண காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அவரும் தேவனும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவிக்கு. அந்த ஷோவில் நானும் சிம்ரன் மேடமும் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு சாரோட வளர்ச்சி, என்னோட இன்னொரு நண்பர் கனியோட படம் பண்ணாரு, எஸ்விபி சரண் சாரோட. அந்த வளர்ச்சி போக 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 திடீர்னு சென்னை 28ன்னு ஒன்று வருது. அண்ட் தென் வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக மாறி அவரோட படத்தில் வந்து 2026 சிஎம் ஆவார் அப்படின்னு ஒரு காரில் ஒரு நேம்போர்டு வச்சுருந்தாரு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த படத்தை மறுபடியும் பாருங்க, கோட்டை பாருங்க. கோட்டில் வந்து விஜய் சாரோட கார் பிளேட் நம்பரே வந்து சிஎம் 2026ன்னு இருக்கும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தீர்க்கதரிசி பிரதர் வெங்கட் பிரபு. அண்ட் உங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தில் எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னு நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஐ ஹோப் ஐ நாட் மிஸ்ட் எனிபடி. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தை. அக்ஷயா அப்படிங்கிற ஒருத்தங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாரும் விரும்புகிற என்னோட ஆசை தம்பி ஜெமினி பாலாஜி இருக்காரு, மகாதேவ் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. யாராவது விட்டுட்டுனா தப்பாக நினைக்காதீங்க. இட்ஸ் பீன் அ ப்ளஷர் கமிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.